வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான, ரொம்ப சுவையான, டிஃபனுக்கு நல்ல காரசாரமான ஒரு தக்காளி சட்னி. ரோட்டு கடை தக்காளி சட்னி தான் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய். இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எல்லா இட்லியும், தோசை எல்லாமே தட்டே காலி ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு தக்காளி சட்னி தான். தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கூட வதக்குறதுக்காண்டி கொஞ்சமாக வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் சின்னதாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 6-7 பூண்டு. இது எல்லாமே வதக்காமல் அப்படியே அரைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, 2 தக்காளி, உப்பு, காரத்துக்கு 2 வரமிளகா, கலருக்கு மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துக்கிறேன். இதான் எல்லாம் மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரில் தக்காளி வெங்காயத்தெல்லாம் பேஸ்ட்டாக அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. இது 2 நல்லா பொரியும் தோட்டிங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆகும் பொரியறதுக்கு. இப்போ இது கூட பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம்னா லைட்டாக சுடு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திக்காக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரோட்டு கடை சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனுக்கு மாவு, தோசை மாவு, வீட்டில் இருக்க மாவு கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடலை மாவு ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக வரும். இந்த மாதிரி தான் சேர்த்துக்குவாங்க. இப்போ ஒரு அருமையான ரோட்டு கடை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ ஒரு தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க தோசை மேலே.
நல்லா வேகட்டும். இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான தோசைக்கு நல்லா தக்காளி கார சட்னி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.